நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்ல போறேன். அதாவது இந்த எண்ணெய் செக்கில் எண்ணெய் எடுக்கிறதுக்காக ஒரு மாடு சுற்றிக்கிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு இருந்தது. அந்த கடையோட முதலாளி கடைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஹாப்பியாக ஜாலியாக போகிறவங்களோட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு சேல்ஸ் ரெப் வந்தார், MBA படித்தவர். அவர் சார், எண்ணெய் செக்கில் மாடை விட்டு எண்ணெய் எடுக்கிறதெல்லாம் ஓல்டு டைப் சார், இப்போல்லாம் ஒரு புது மெஷின் வந்திருக்கு, அதை வச்சா நல்லாயிருக்கும். இல்லைப்பா, எனக்கு வேண்டாம், எனக்கு மாடே ஓகே. இல்லை சார், அது மாடு நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, பின்னாடி சுத்தாமல் நின்றுடுச்சுன்னா அப்போ டைமும் பொருளும் வேஸ்ட் இல்லையா? இல்லைப்பா, அப்படி ஏதாவது மாடு நின்றுச்சுன்னா அதுக்கு குரலில் ஒரு மணி கட்டிருக்கேன், அந்த சத்தம் நின்னோட எனக்கு கேட்டுரும். ஆனால் இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போகிறதா இல்லை. ஒருவேளை நின்ன இடத்துலையே மாடு தலையாட்டிட்டு இருந்தால் என்ன சார் பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு மேலேருந்து கீழே பார்த்தாரு. ஏன் மாடு தலையாட்டாதுப்பா. இல்லை சார், நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, பின்னாடி ஆட்டிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லைப்பா, என் மாடு தலையை ஆட்டாது. அது எப்படி சொல்வீங்க நீங்கள்? ஏன்னா அது மாடு இந்த மாதிரி MBA படித்தது இல்லைன்னாராம். அதாவது அனுபவத்தை கேள்வி கேட்கும்போது 1க்கு 2 முறை யோசிச்சு கேட்கணும். ஏன்னா அனுபவம்ங்கிறது பல MBAகளுக்கு சமம் இல்லையா? இன்னைக்கு அப்படி ஒரு அனுபவமிக்க ஒரு கப்பல் தம்பதிகள், மிஸ்டர் Jaykumar and Mrs. Krishnakumari, a wonderful couple. Give them a big hand, ladies and gentlemen. வாங்க. நான் உங்களை ரொம்ப அனுபவம் உள்ளவங்க, நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தேன் சார். இந்த அனுபவத்தை ரொம்ப பார்த்து கேள்வி கேட்கணுங்கிற பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். அதனால தான் இந்த மாடு கதையை சொன்னேன். ரெடி டு ப்ளே? நல்லா படிச்சிட்டீங்க, ரெடியா இருக்கீங்க? கேப் விட்டு நல்லா படிச்சிருக்கேன். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. There we are. Mr. Jaykumar, a government officer. Mrs. Krishnakumari, a housewife. Daughter இன்னைக்கு இருக்காங்க, டாட்டரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. Wonderful. Great day yesterday with you. நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம். 3,20,000 ரூபாய் ஆல்ரெடி கையில் இருக்கு. உறுதி பணம். 10வது கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. ஒரு லைஃப் லைன் கையில் இருக்கு. 11th question for 6,40,000 rupees. ஸ்ட்ரெயிட்டாக விளையாட்டுக்கு போயிடலாம். நல்லதொரு ஆரம்பம். Come let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Mr. Jaykumar and Mrs. Krishnakumari. 11th question, 6,40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இந்திய மாநிலங்களில் தனது எல்லையில் ஒரே ஒரு இந்திய மாநிலத்தை கொண்டது எது? Which of these Indian states is bordered by only one other Indian state? And the options are A. Jammu and Kashmir, B. Assam, C. Sikkim, D. Arunachal Pradesh. Jammu and Kashmir, Assam, Sikkim, Arunachal Pradesh. நிறைய டைம் இருக்கு, மணி என்ன இல்லை. இதை சுற்றி எல்லாம் இருக்கு, இதை சுற்றி 7 இருக்கு. அப்படிங்கும்போது ஆட்டோபடியாக பாடலில் வந்துடும். கேட்டு தானே? இதை சுற்றி இருக்குல்ல, அசாம் சுற்றி அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது, அதனால ஆட்டோமேட்டிக் அவுட் ஆகிடும். இது கிடையாது. ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் நமக்கு ஒரு ஊர் இருக்குல்ல, அதில் நமக்கு ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, என் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் சார். சொல்லிட்டேனே. என்ன சொல்லிட்டீங்க? மாட்டி விட்றீங்க என்ன? இதுதான் இருக்கணும் எனக்கு. சிக்கிம் தெற்கேள் இதுதான் இருக்குது. நேபாள் வரும்னு நினைக்கிறேன். இந்திய மாநிலம் தானே அது. நேபாள் அதர் ஸ்டேட் கண்ட்ரி இல்லை. இல்லைப்பா, அது பக்கத்தில் முன்னே ஒன்று வரும் பார்த்தீங்க. இது கிடையாது டிஃப்ரெண்ட்டாக. பஞ்சாபுரத்தில் இல்லை. சரிங்களாம்மா? சொல்லுங்க சார். சி. சிக்கிம். சி. சிக்கிம். சிக்கிம். வெரி ஷூர்? அருணாச்சல் பிரதேஷ், அசாம் சுற்றி 7 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் அருணாச்சல பிரதேசம் ஒன்று. ஸோ அது நேச்சுரலாக ரூல் அவுட் ஆகிடுச்சு. சரிங்க. காஷ்மீர் பக்கத்தில் பஞ்சாப் வருது.
இந்த சைடு வந்து யூபியோட பார்டர் கொஞ்சம் கொஞ்சம் வருது சார் அதில். சரி, சிக்கிம் தான் சார், மேலே வந்து நேபாள், ஸோ கீழே வந்து ஒன்லி வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் வருது. ஸோ நான் என்ன பண்ணணும்? ஓகே, லாக் சி சிக்கிம். சி சிக்கிமா? ஷோ, சி சிக்கிம் சார். சி சிக்கிம். ஜீனியஸ் லாக் சி சிக்கிம். என்ன வந்தாலும் ஏற்றுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உடனே அவர் வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாமோ? இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆயிடுது சார். சி சிக்கிம் இஸ் த ரைட் ஆன்சர். இட்ஸ் bordered by நீங்க சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால் மட்டும் தான் and 3 countries China, Nepal and Bhutan. Superb. 6,40,000 rupees. 6,40,000 கான செக். வண்டர்ஃபுல், சூப்பர். இதுவும் இங்க இருக்கட்டும். போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு. லைஃப் லைன் இருக்கு. 6,40,000 கையில இருக்கு. 12வது கேள்வி, 12,50,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. தமிழக அரசின் கலப்பு திருமண உதவி திட்டத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? After whom is the government of Tamil Nadu's intercaste marriage assistance scheme named? And the options are A. EVR Maniammayar, B. Annai Teresa, C. Muthulakshmi Reddy, D. Dharmambal Ammayar. பெருசாக ஆதரவற்றது இருக்கு. இது வந்து ஆர்ஃபன் வந்து ஆதரவற்ற. யார் இவங்க 4 பேர் தெரியுமா? தெரியும் சார். சொல்லுங்க. ஈவி மணியம்மையார் வந்து பெரியாரோட மனைவி. ம், அன்னை தெரசா எல்லாருக்கும் தெரியும். ம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஃபர்ஸ்ட் லேடி லெஜிஸ்லேச்சர், ஃபர்ஸ்ட் லேடி டாக்டர், ஓகே. கேன்சர் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணவங்க. தர்மாம்பாள் அம்மையார் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல, அவங்க வந்து நிறைய மகளிர் முன்னேற்றத்திற்காக நிறைய பாடுபட்டவங்க. யார் பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? இருக்கு, தெரியும் சார். படித்தேன். மதர் தெரசா என்ன பேருன்னு ஞாபகம் இருக்குது. இதை கேப்பையும் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக படிச்சு வந்திருப்பேன். அதுக்கு உங்களுக்கு நீங்க இப்படி எல்லாம் யோசிச்சு எனக்கு ஒரு கோடி வீட்டுக்கு அமைச்சிருப்பேன் நான். கேள்வியை பாருங்க. கலப்பு திருமணம். யூஸ் பண்ணவே கேட்கலாம். கேட்கலாம். நான் கொடுத்துருப்பாரு, டிஜிட்டல் கொடுத்துருப்பாரு. கேட்கலாம். யூ கோ ஃபார் லைஃப் லைன். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். லைஃப் லைன், ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஒன்று தான் இருக்கு. கடைசி லைஃப் லைன். ஜீனியஸ், தேவோட லைஃப் லைன். இந்த அனுபவமிக்க அற்புதமான தம்பதிகளோட நண்பர்கள் யாருன்னு பார்ப்போம். அன்பழகன் சென்னை, ராமமூர்த்தி சென்னை, ராமர் மதுரை. யார் இவங்க எல்லாம்? அன்பழகன் சார் எங்களோட ஃப்ரெண்ட் கம் நெய்பர், ஹாட் சீட்ல வந்து விளையாண்டவர். ஓகே, ஆமா ஆமா, ஆபீசர். சூப்பர். ஓகே. ராமமூர்த்தி என்னோட அப்பா. அப்பா, ஓகே. ராமர் என்னோட சித்தப்பா. உங்களோட சித்தப்பா. இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆஃப் கோர்ஸ் அன்பழகன் சார் தான். அவரை தான் மாட்டி விடணும். அவரை தான் மாட்டி விடணும். யா, மிஸ்டர் அன்பழகன் சாரோட லைன் போடுங்க. கேள்வியை பார்த்துக்கங்க. இந்த கேள்வியை 30 செகண்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த கேள்வியும் ஆப்ஷன்ஸ் கொடுத்து பதில் தெரிஞ்சுக்கிறோம். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், தேங்க் யூ சார். வெல் சார், உங்களோட நெய்பர்ஸ்க்கு ஒரு கேள்வி கேட்டேன். எஸ் சார். அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும்ங்கறாங்க. நல்லதுங்க சார், நல்லதுங்க சார். Your time starts now. எஸ் சார். சார், தமிழக அரசின் கலப்பு திருமண உதவி திட்டத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? ஈவிஆர் மணியம்மையார், அன்னை தெரசா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள் அம்மையார். கலப்பு திருமண உதவி திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேடம். தேங்க்யூ சார். இருங்க இன்னொரு ஒரு முறை சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. ஈவிஆர் மணியம்மையார், அன்னை தெரசா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள் அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி தான் மேடம். அப்படின்னா நம்பலாம் அவரை. என்ன லாக் பண்ணலாம் இப்போ? சார்,
டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஜீனியஸ் லாக் சி, முத்துலட்சுமி ரெட்டி. என்ன தெரியும்னு சொன்னீங்க முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி? அவங்க தான் சார் ஃபர்ஸ்ட் லேடி டாக்டர் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் முதல்ல சட்டசபைக்கு செலக்ட் ஆன அவங்க தான். தென் இங்க தேவதாசி இருக்கிற 4 பேருமே ஏதோ ஒரு விதமான மேரேஜ் ஸ்கீமுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான். அது தெரியும் சார், கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால தான் அவர்கிட்ட அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு சொல்லுங்க அந்த ஸ்கீம்ஸ் பத்தி. மதர் தெரசா வந்து ஆதரவற்ற பெண்களுக்கு, தர்மாம்பாள் அம்மையார் வந்து விடோ ரீமேரேஜ்னு நினைக்கிறேன் சார். அது ம்? சொல்லுங்க. ஈவிஆர் மணியம்மையார் தெரியல சார். தெரியல. முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அவங்களுக்கு இப்ப தான் lock ஒரு சந்தேகம் வந்தது. அதனால தான் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு கேட்டேன் நான். சி முத்துலட்சுமி ரெட்டி is the right answer. 12,50,000 rupees. Amma. Superb. Wonderful. சார், நீங்க என்ன நம்பலனாலும் செக்கை நான் தான் சைன் போடணும். இன்னும் 2 கேள்வி கேட்டு 3ஆவது கேள்வியும் கேட்டு ஈஸியாக கேட்டு அது கேள்வி போட்டீங்கன்னா ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல். நீங்க என்ன நம்புறதுக்கு 1 கோடி ரூபாய் ஆகுமா? Well, 25 lakhs after a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வரலாம் ஒரு கோடி. Mr. Jaykumar and Mrs. Krishnakumari. 12,50,000 rupees. சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க, தெளிவாக விளையாடிட்டு இருக்காங்க. பட் 3 லைஃப் லைன்ஸும் இல்லை இப்போ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ப்ளே வெல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 13வது கேள்வி 25 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ பூமியின் தனிமங்களில் முதலாக பூமிக்கு வெளியே குண்டூரில் உள்ள ஆய்வு மையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது எது? Which element found on Earth was first discovered outside the Earth from an observatory at Guntur? And the options are A. Thorium, B. Polonium, C. Titanium, D. Helium. தனியாக இதுன்னு வெளியே இருக்கும். தெரியல, அதெல்லாம் தெரியாது. கேள்வி கிளியர் இல்ல? கேஸு தான் சொல்ல தனிமம்னு சொல்லல. தெரியல. இல்லை ரிஸ்க் எடுக்க வேண்டாம். தோரியம் வந்து ஆமாம், சான்ஸ் இல்லை. நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ற அழகா பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, அழகாக வேடிக்கை பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. வந்து பொலோனியம் தெரியல கரெக்டாக, அவ்வளோ கிளியராக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒரு குழுவே இல்லை. அதனால இல்லை டேக் ரிஸ்க்கு எடுத்தால் 9,30,000 போயிடும். எனக்கு எதுவும் ஒரு ஏதாச்சும் ஒரு ரேஞ்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50%, 51% கிடைச்சா கூட அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிவு உங்களது. எஸ் ஓகே. ஒரு க்ளூவே இல்லை. அதனால பெட்டர் we quit. Very clear? Very clear. Genius, they quit. 12,50,000 rupees. Superb. Wonderful. Extraordinary. Happy for your father and mother? Yes. Wonderful. சரி, 12,50,000 ஜெயிச்சாச்சு. என்னன்னு பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக பார்க்கணும். ஒருவேளை ரிஸ்க் எடுத்தால் எதை லாக் பண்ணுவீங்க? இல்லை ஃபஸ்ட்டு ஹீலியம் யோசிச்சு அப்புறம் ஹீலியம் சான்ஸ் இல்லைன்னு ஒரு கிளியர் ஆச்சு. அப்புறம் நவ் ஷி இஸ் டிசைனிங் பொலோனியம். ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். ஓகே. பொலோனியம் என்னது? அது ஒரு தனிமம். அது ஒரு தனிமம் தெரியும் சார், பட் டீப்பாக அதை பற்றி தெரியல. ஹீலியமும் தனிமங்க. பட் நான் அதான் கை காமிச்சேன். நீங்கள் சொல்கிறேன். சரி, இதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்காங்க. சொல்லுங்கள்.
1868 இது நடந்தது. ஓ அப்போ கண்டுபிடிச்சது. ஹீலியம் is the right answer. ஓகே சார் கூட கரெக்ட் ஓகே தேங்க்யூ. Superb. Give them a big hand, ladies and gentlemen. Wonderful playing with you, sir. வாங்கம்மா. உங்க பொண்ணோட ஃபியூச்சருக்கு, உங்களுக்கு, உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு, உங்களுடைய நல்ல டிராவலுக்கு, ப்ளஸ் கேட்பரிஸோட ஒரு பொக்கே. நீங்க கேட்பரிஸ் ஊட்டிட்டு இருந்தீங்கல்ல, அதான். ப்ளஸ் ஒரு டாக்டர் கூப்பிட்டுக்கலாம் சார். வா செல்லம்மா, வாங்க. இங்க வந்து கலந்துக்கிட்டதுக்காக ஒரு மெமரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் கப்பல். 23 வருடங்கள், ஒரு நீண்ட பயணம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குடும்பத்தை பார்த்தோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஐ திங்க் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஹேவ் சச் a beautiful journey together as a family, இல்லையா? Yeah. Well, now next hot seat contestants. Ready? உங்களுக்கான கேள்வி இதோ. நேரு காந்தி குடும்பத்தில் மூத்தவரில் தொடங்கி மற்றவர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தும். And the options are A. Rahul Gandhi, B. Jawaharlal Nehru, C. Indira Gandhi, D. Rajiv Gandhi. Time's up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். And the right options are B. Jawaharlal Nehru, C. Indira Gandhi, D. Rajiv Gandhi, A. Rahul Gandhi. சரி, இப்ப எத்தனை பேர் சரியான பதில் தந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். 8 பேர். And the winners are Gopalan and Vishalachi. Wow. வாங்கோ 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 வாங்கோ. வந்துட்டீங்களா? Wonderful. Happy? Happy, sir. I wish you both all the best. Give them a big hand, ladies and gentlemen. Come, let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. மிஸ்டர் கோபாலம் சார், விசாலக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும். கண்டிப்பாங்க சார். ஆம்பிஷன். வெல், உங்களை பற்றியான ஒரு வீடியோ இருக்கு, முதல்ல அதை பார்த்துருவோம். வீடியோ ப்ளீஸ். என்னோட நேம் வந்து கோபாலன். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என்னோட மனைவி பேர் வந்து டி விசாலக்ஷ்மி. என்னோட பொண்ணு நேம் வந்து யாழ்னிங்க. நான் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறேன். மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. வீட்டில் டைம் பாஸ் வந்து புக்கு படிக்கிறது, டிவி பார்ப்பேன், அப்புறம் என் பொண்ணு கூட செஸ் விளையாடுவேன். அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம் எனக்கு வந்து அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் மேலே இப்படி ஒரு இது வந்துச்சுன்னா நான் நல்லா சமைப்பேன். அப்போது ஏன் நம்ம வந்து இதை அடுத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது, அதன் மூலிமா நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆம்பிஷனுங்க. நானும் என்னோடய ஒய்ஃபும் இந்த கேம் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஒய்ஃபும் நானும் வர டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு ஆறுதலான விஷயம் அது. இல்லை இது கரெக்டாக இருக்குது, இல்லைன்னா வெயிட் பண்ணலாம், எந்த டைமில் நம்ம வந்து ஆன்சர் எதை சூஸ் பண்ணலாம், அதுக்கான ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் கண்டிப்பாக 1 கோடி ஜெயிப்போங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த 1 கோடி ஜெயித்தா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் குழந்தையோட படிப்பு, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். Wonderful, superb. எப்படி தோணுச்சு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு? சரி, சமைக்கிறோம். நான் ஒரு பக்கம் போவேங்க, ஃப்ரெண்ட்ஸோடு அதிகமாக வெளியே போவேன். இவங்களை கூட்டு போகிறதில்ல. பாருங்க, இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க சார். தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரெண்டு கூட போவேங்க. அப்படி போனால் அப்புறம் அங்கே சாப்பிடுவோம். என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காருங்க.
அவர் சாப்பிட்றதுல ருசி பார்க்குறதுல கில்லாடி. யார் அவரு? கார்த்தி. வணக்கம், பேரு? கார்த்திகேயனுங்க. கார்த்திகேயன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சாப்பிட்றது? எல்லாருக்குமே பிடிக்குமாச்சு. எல்லாருக்குமே பிடிக்கும். ரெஸ்டாரண்ட் வைக்கிற அளவுக்கு போய் ரசித்து சாப்பிட்றது சில பேர் தானே. நீங்க என்ன பண்றீங்க? நம்ம விவசாயிங்க. விவசாயி? ஆமாம். வெரி நைஸ். நீங்க? சார் நான் பிரபு கசின் பிரதரு. நான் இஸ்ரோவில் சயின்டிஸ்டாக இருக்கேன் சார். ஒரு சயின்டிஸ்ட். நல்லா ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கீங்க. நீங்கள்? நான் நவநீத கிருஷ்ணன், அவரோட மைத்துனர். வெல், ரூல்ஸ் தெரியும் உங்களுக்கு? ஒரு கோடி வரல 15 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் முதல் கேள்விக்கு 1000 ரூபாய், படிப்படியாக நீங்கள் போய் 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 3 லைஃப் லைன்ஸ் இருக்குது. ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட், 50-50 ஆடியன்ஸ். உங்கள் கனவு, உங்கள் ரெஸ்டாரண்ட், உங்கள் வாழ்க்கை, அதுக்கான தொகை செக் என் கையில் இருக்கு. நீங்கள் ஜெயிக்கணும். தெளிவாக விளையாடுங்க, நல்ல விளையாடுங்க. யா, நல்லதொரு ஆரம்பம். ரெடி டு ப்ளே? எஸ் சார். Give them a big hand, ladies and gentlemen. Let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. கோபாலன், விசாலட்சுமி, 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக. இதோ, பொதுவாக நீர்ப்பகுதி அதிகமாக கொண்ட உணவுப் பொருள் இவற்றில் ஏது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ துவையல், பி பொரியல், சி கூட்டு, டி ரசம். ரசம் ரசம் ரசம். ஆப்ஷன் டி ரசம். என்னங்க? ஆப்ஷன் டி ரசம். Genius lock D ரசம். D ரசம் is the right answer. இரண்டாவது கேள்வி, 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ, இந்து புராணங்களின்படி இரண்யகசிபுவை வதம் செய்த பாதி மனித பாதி சிங்க உருவம் கொண்ட அவதாரம் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ வாமனன், பி நரசிம்மன், சி வராகம், டி பரசுராமன். ஆப்ஷன் பி நரசிம்மன். ஆப்ஷன் பி நரசிம்மன். Genius lock option B Narasimhan. B is the right answer. Wonderful, super. 2000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. Let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. கோபாலன், விசாலட்சுமி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணோம், குழந்தையோட எதிர்காலத்துக்காக ஆடணும் அப்படின்னு ஒரு நல்ல கனவுகளோட வீட்டுக்காக வந்திருக்கீங்க. சூப்பர், ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க் யூ சார். மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ, எந்த நோய் தோலையும் கண்களையும் மஞ்சள் நிறத்திற்கு மாற்றுகிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ ருபேலா, பி மீசல்ஸ், சி சிக்கன் பாக்ஸ், டி ஜாண்டிஸ். ஆப்ஷன் டி ஜாண்டிஸ். ஆப்ஷன் டி ஜாண்டிஸ். ஷூர்? ஷியோர் சார். Genius lock option D jaundice. Jaundice is the right answer. Wonderful. நிதானமா வந்துகிட்டு இருக்கீங்க. 4வது கேள்வி, 5000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ, ஒரு கால்பந்து மைதானம் பொதுவாக எத்தனை மூலைகளை கொண்டிருக்கும்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ 4, பி 6, சி 2, டி 8. How many corners are there on a standard football? ஆப்ஷன் ஏ. Option A, A, 4. 4. Sure. Genius lock option A 4. Well, A 4 is the right answer. எதுக்காக ரெஸ்டாரண்ட் கேட்டேன் நான். கரெக்டா சொல்லுங்க, எதுக்காக ரெஸ்டாரண்ட்? சார் ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு காரணம். எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ரீசன் வந்து, நான் நினச்சிட்டு போய் உட்காருவேன், இன்றைக்கி இப்படி சாப்பிட்லாம், இந்த மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு அப்படின்ட்டு. அது கிடைக்காதுங்களா? அது அப்படியே தொடர்ந்து வர வர ஏன் நம்மளே வைக்கக்கூடாது, வச்சு தான் பார்ப்போமே, வச்சு தான் பார்ப்போம் அப்படின்னு ஒரு இது. அதனால தான் எனக்கு அந்த இது.
வாண்டர்ஃபுல். 5வது கேள்வி உறுதி படத்துக்கான கேள்வி, 10,000 ரூபாய்க்கான கேள்வி. நல்ல விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்காக இதோ இந்த ஒலி துணுக்கிலிருந்து நடிகர் விஜயுடன் உரையாடும் நடிகரை அடையாளம் காணும். ஆடியோ ரவுண்ட். ஆடியோ ப்ளீஸ். என்னடா வண்டிய காணா? அண்ணன் இங்க. பாவி எவ்வளவு ட்ரிக்ஸா ஏறி உட்காந்துட்டான் பாரியா. சரி போயிட்டு போ. ஆமா எங்க ராஜா போற? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கா? எந்த கல்யாணத்துக்கு? தாசில்தார் மக கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணத்துக்கு தான் நானும் போறேன். அப்படியா? என்ன கொலா புட்டு செய்யறதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க? கொலா புட்டு செய்யறதுக்கா? என்ன நக்கலா? ரேடியா செட்டியா? காது குத்துல ஆரம்பிச்சு கல்யாணம் கச்சேரி சடங்கு எல்லாத்துக்கும் நம்ம செட்டு தான். இந்த மாடசாமி குழாயில இருந்து வர சவுண்ட் இந்த மலைகளுக்கு அங்கிட்டு கேட்கும். இதுல இருந்தானே இவ்வளவு சவுண்ட் வருது? ஆமா ஆமா. Well, the options are A. Vayapuri, B. Sendil, C. Satyan, D. Vadivel. டி வடிவேலு. Genius, Lock, D. Vadivel. D. Vadivelu is the right answer. 10,000 rupees. அம்மாடே. பாடா. 10,000 ரூபாய் டெஃபினட். 10,000 ரூபாய் ரெஸ்டாரண்ட் வைக்க முடியாது. சரி, ஃப்ரெண்ட்ஸோட வீடை வெளியே சாப்பிட போறாரு. லேட்டாக வந்தானே என்ன அவதாரத்தில் இருப்பீங்க நீங்க? எந்த அவதாரத்திலும் இருக்க மாட்டேங்க சார். பின்ன தூங்கிடுவேன். தூங்கிடுவீங்களோ? சொல்லிடுவாரு. சீக்கிரம் வர மாட்டோம்ல சார். எத்தனை நாளும் சார் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? அது சரி. போய் கம்முன்னு படுத்துட்டோம்னா பிரச்சனை வராது. பிரச்சனை வராது. ஃபோன் பண்ணா வந்து கேட்டை சும்மா லாக் பண்ணிருன்றுவாரு. லேட் நைட்டெல்லாம் ஜாலியாக சுத்த முடியும். போலீஸ் கிட்டலாம் மாட்ட மாட்டீங்களா? மாட்டிருக்க சார். மாட்டிருக்கீங்களா? முடியுமா? ஏன்? தமிழ்நாடு போலீஸ்ல சார் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிருவாங்க. அப்போ நீங்க சாப்பிட போல, சாப்பிட போயிருப்பீங்க. சாப்பிடத்தான் போனோம். இல்லைங்க, சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. காலையில தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒழுங்கா சாப்பிட்டு வர்றவங்கள பிடிக்காது. மாட்டிக்கிட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே வழி சார். என்னது? கெஞ்சிருவாங்க. கெஞ்சிடுறதா? கெஞ்சிருவாங்க. அப்படியா? ரொம்ப கொடூரமா கெஞ்சிருவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லுங்களேன். ஒரு டைம் சார் நானும் ஃப்ரெண்டுமே ட்ரிபிள்ஸுங்க. அப்புறம் நிறுத்திட்டாரு. லைசன்ஸ் இல்லை சார். இல்லை சார். அப்புறம் வேற என்ன வச்சிருக்கிறேன்? வண்டி புக் இருக்கு சார். இன்சூரன்ஸு இல்லை சார். இன்சூரன்ஸும் இல்லை. ட்ரிபிள் ரைடு, லைசன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை. நல்ல விஷயம். அப்புறம் 12 மணிக்கு மேலே தான். அப்புறம் எல்லாத்தையும் போக சொல்லிட்டாருங்க. எங்களுக்கு என்ன டிசிஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாரு. சும்மா நிற்க வச்சிட்டார். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பாருங்க. அவர் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு டைம் போகிறையா இல்லையா? இவர் போகிறையா இல்லையா? டே வாடா கம்முன்னு வந்து ஒரு ½ hour சார் ப்ளீஸ் சார் போயிருங்கடா, கம்முன்னு போய் நில்லுங்க சார், ஒரே டைம் அப்படியே டைம் போகுதுங்க. பொறுமை இழந்துங்க, என்ன ஆகிட்டாலும் சரி இன்னைக்கு அப்படின்ட்டு மறுபடியும் அவன் போய் கெஞ்சுறான். சார் உங்கள் பையனாட்டா நினச்சிக்கிறேன். ஏடா என் பையனை இந்த மாதிரி நினச்சிட்டியா நீங்க? பிடிச்சி போடியா உள்ள. அப்படியே ஹார்ட்டே நின்றுச்சுங்க எனக்கு. இது என்னடா இது, சாதாரண கேஸையும் கொலை கேஸாக மாற்றிடுவானாட்டா இது. ஆமாம், அப்படியே அதே டெக்னிக்கில் தான் வெளியே வந்தேங்க. இது கெஞ்சிருது. ஆமாம், 4 கேஸை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. தங்கச்சி வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்கல்ல சார், இதெல்லாம் 10 இயர்ஸ்க்கு முன்னால சார். இப்போ நான் இல்லைன்னா பொண்ணு கேட்டுருவாங்க. இது பொண்ணு ஏப்பா இன்னும் வரல தானே, அப்படி வரது பாருங்க. ஒரு இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்க அங்க வீட்லயே ஒரு சார்ஜென்ட். இப்போ அதனால நம்மளுக்கு அந்த டென்ஷன் இல்லைங்க. உங்களுக்கு அந்த டென்ஷன் இல்லை. பொண்ணு எல்லாரையும் தட்டி கேட்பா. பொண்ணை பத்தி சொல்லுங்க. பேர் யாழினி சார். யாழினி. அழகான பேர். என்னோட மதர் டங் வந்து தெலுங்குங்க. என் நண்பன் ராதாமோகனோட பொண்ணோட பேரும் யாழினி. உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு சந்தோஷம் சார். அம்மா இல்லைங்களா, இனி ஒரு அம்மா, இன்னொரு அம்மா. அதான் ஃபர்ஸ்ட். சொல்றதே அப்படிதான் சொல்லுவாங்க. வீட்டில் பேசும்போது என்னப்பா நீ நம்ம அம்மா தானே சொன்ன கேட்க மாட்டியா அப்படி மிரட்டுவாடுங்க. அது ஒரு மாதிரியா அப்படி இடுப்புல கை வச்சுட்டு. வண்டர்ஃபுல், சூப்பர். 6வது கேள்வி. பிளேவெல் 3 லைஃப் லைன் இருக்கு, பார்த்து விளையாடுங்க, நல்ல விளையாடுங்க. 6வது கேள்வி for 20,000 rupees.
உங்களுக்காக இதோ 4 கிலோ எடையுள்ள தங்கம் எத்தனை சவரன்களை கொண்டிருக்கும்? 4 kilograms of gold amounts to how many sovereigns? And the options are A 40, B 50, C 400, D 500. 4 kilograms of gold amounts to how many sovereigns? லைஃப் லைன் இருக்கு, ஷியூரா இல்லைன்னா யோசிங்க. இன்னும் 25 செகண்ட் 30 செகண்ட் இருக்கு. நான்கு கிலோ எடையுள்ள தங்கம் 15 செகண்ட் ஆக போகுது. 3 லைஃப் லைன் இருக்கு. லைஃப் மணியண்ணே எப்படிங்கம்மா தங்கச்சி? அது மேல அதிகமா ஈடுபாடு இல்லைங்க சார், அதனால. தங்கத்துக்கு மேல அதிகம் ஆசை இல்லை. ஓகே, சவரன் கணக்கு போட்டாலும் ஒரு டவுட் இருக்குங்க சார். இல்ல கால்குலேட் பண்ணும்போது டென்ஷன். கால்குலேட் பண்ண முடியலைங்க இந்த டைம்ல, அதுதான் டென்ஷன். லைஃப் லைன்ஸ் அதுக்காக தான் இருக்கு. எந்த லைஃப் லைன் வேணும்? மகாஜனங்கள். மகாஜனங்கள் ஆடியன்ஸ் போல் வணக்கம். ஆடியன்ஸ், தங்கமான கேள்வி. Your time starts now. டி 500. 500. ஆ 500. 500. ஸோ என்ன லாக் பண்ண போறீங்க? ஆப்ஷன் டி சார். 14 செகண்டுக்குள்ள எதை லாக் பண்ணோம்? ஆப்ஷன் டி சார். ஜீனியஸ் லாக் ஆப்ஷன் டி 500. நன்றி சொல்லுங்க. ரைட் ஆன்சர். தேங்க்யூ சார். நான் ரொம்ப படித்தோம் சார். இதுங்க நிறைய படிச்சிட்டுங்களா? இந்த தங்கம் இந்த விஷயங்களெல்லாம் வந்து படிக்க தேவையில்லை. நான் வாங்கினதே 76 சார். மேத்தமெட்டிக்ஸில் இது வரைக்கும் லைஃப்லேயே வாழ்க்கையில் கணக்கு மிஸ் ஆகிடக்கூடாதுல்ல. 76 மார்க்கு தான் வாங்கியிருக்கிறேங்க இது வரைக்கும். எவ்வளோத்துக்கு 76? 100க்குங்க. 100க்கு 76 நல்ல ஸ்கோருங்க. நான் 54. ஏழாவது கேள்வி ஃபார் 40,000 rupees உங்களுக்காக. இதோ தமிழ்நாட்டின் பின்வரும் மாவட்டங்களில் தனது கிழக்கு எல்லையை வங்காள விரிகுடாவுடன் பகிர்ந்து கொள்வது ஏது? Which of the following districts in Tamil Nadu shares its eastern border with the Bay of Bengal? And the options are A. Kanjipuram, B. Coimbatore, C. Theni, D. Krishnagiri. ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம். Sure? ஷியோர் சார். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். Genius lock A. Kanjipuram. And yes, Kanjipuram is the right answer. 40,000 rupees. டென்ஷன் இல்லாமல் ஆடுங்க, நல்லா விளையாடுங்க. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு, இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. எவ்வளோ வேணும் காசு? 1 கோடி கிடைச்சாலும் சரிங்க சார். கிடைச்சாலும் சரி. வேற கிடைச்சாலும் சரியில்லை சார். ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ வேணும் சார்? ஒரு 6 lakhs. 6 லட்சம் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? பண்ணிடலாம் சார். 6 லட்சம் இருந்தா கண்டிப்பாக பண்ணிடலாம். வெல், முதல்ல இந்த கனவுக்கு ரொம்ப கிட்ட இருக்கீங்க சார். நீங்கள் வரணும் பிரியாணி சாப்பிட்றேன். நான் டெஃபினட்டாக வருவேன். எனக்கு போல்டு இருந்தால் போத ஓடி வந்துடுவேன் நான். உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிரியாணியை தவிர இப்போ அதை விட சிறந்த உணவு உலகத்திலேயே இல்லை. ஆ, கண்டிப்பாக. வண்டர்ஃபுல். 8வது கேள்வி ஃபார் 80,000 rupees. இதோ பின்வரும் இடங்களில் எங்கு இஸ்ரோவின் தலைமையகம் அமைந்துள்ளது? In which of the following places is the headquarters of ISRO located? And the options are A. Thiruvananthapuram, B. Ahmedabad, C. Hyderabad, D. Bengaluru. சார் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டுங்களா? அப்படிலாம் கேட்க முடியாது. இங்கே 2 லைஃப்ல இருந்தார். உங்களுடைய கசின் அவரு. ஆமாம் சார். ஆன்சர் என்ன சொல்கிறேன்? இன்னொரு 25 செகண்ட்ஸ் இருக்கு சார். 2 லைஃப் லைன் இருக்கு. இஸ்ரோவின் தலைமையகம் அமைந்துள்ளது எங்க? அடிக்கடி நியூஸ்ல வரும்.
வேர் இஸ் இஸ்ரோஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்? சார் 50-50 லைஃப் லைன். 10 செகண்ட் இருக்கு. மணி என்ன? லைஃப் லைன் 50-50ங்கிறீங்க. எதில் டவுட்? எனக்கு வந்து சார் சிபி இல்லைன்னு ஒரு தெரியுங்க. திருவனந்தபுரமா பெங்களூரான்னு. வெல் ஜீனியஸ். 50-50 ஆப்ஷனுக்கு போயிருக்காங்க இந்த வண்டர்ஃபுல் கப்பல். 2 தவறான ஆப்ஷன்ஸ் நீக்கிடுவோம். 9 செகண்ட் இருக்கு. உடனே லாக் பண்ணணும். டி பெங்களூர். லாக் பண்ணிட்டுமா? ஜீனியஸ் லாக் டி பெங்களூர். பேசிக்கலையா கசின் கிட்ட? கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சார். ஏன்னா திருவனந்தபுரம். கன்ஃபியூஸ் ஆகிற நேரமா இது? இடமா இது? ஆகக்கூடாதுல்ல? டி பெங்களூரு இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த கட்டத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்கணும் உங்களை. உங்க எஜுகேஷனுக்கெல்லாம் இவர் ஹெல்ப் பண்ணாரா பிரபு? நிறைய பண்ணியிருக்காங்க சார். நிறையா? எப்படி? ஃபினான்ஷியலாக நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க சார். அரௌண்டு 6-8 இயர்ஸ் முன்னாடி அப்போ ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கஷ்டத்துலேயே சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் தான் இல்லைங்களா? எப்படி அப்படி ஒரு பெரிய மனசு? கேரக்டர் அப்படிதான் சார். கேரக்டரே அப்படிதான். வண்டர்ஃபுல். நீங்க ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்குங்க. அதுக்குன்னா ஒரு தகுதியும் உங்கள்கிட்ட இருந்திருக்கு. ஒரு வண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்க. வண்டர்ஃபுல், சூப்பர். 1,60,000க்கான கேள்வி. ஒரே ஒரு லைஃப் லைன் இருக்கு. 9வது கேள்வி 1,00,000. சார் ஒரு கேள்விங்க. உங்களுக்கு ஒரு கேள்வியா? உங்ககிட்ட ஒரு கேள்வியாவது கேட்கல சார். சொல்லுங்க. யார் சார் இந்த மியூசிக் டைரக்டர்? மியூசிக் டைரக்டர் சார் ஏன் உடுமை சார்? அங்க ஃபாஸ்ட் ஃபிங்கர் அவரா இருங்க. நிறைய கேட்கணும் போல இருக்கு. ஃபாஸ்ட் ஃபிங்கரை கண்டுபிடிச்சது யாரும் ஃபாஸ்ட் அப்படியே நடுங்குதுங்க. தப்பான ஆன்சருக்கு போயிடும் கை. போயிருங்க. அப்புறம் இந்த மியூசிக் டைரக்டரை கேட்டீங்களா நீங்க யாருன்னு? ஆமா சார், தெரிஞ்சுக்கோணும் சார். அப்புறம் இன்னும் யாராவது தெரிஞ்சு டைம் ஆச்சு கிளம்பல யாரும் கேட்கறாரு. டைம் ஆச்சு கிளம்புங்க, நாளைக்கு வந்து விளையாடுங்க, பேசிக்கலாம் எதா இருந்தாலும். வேற என்ன டவுட்ஸ் இருக்கு? உண்மையாவே நல்லா இருக்கு சார் மியூசிக். நாளைக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. உங்ககிட்ட கேக்குறக்கா? கண்டிப்பா கேட்பேன் நான். நீங்க யாரு? மறுபடியும் பாரு அவர் இப்போ. நீங்க முத்துப்பாண்டி சார். வேற யாராவதுமா உங்களை கலாய்க்கிறதுக்கு? வண்டர்ஃபுல், வெல் பிளேட், சூப்பர். கணவன் மனைவி ஜாலியா இருக்காரு. எல்லா குறைகளும் ஓப்பனா பேசிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பெரிய உள்ளம் இருக்கு. அழகான குழந்தை இருக்கு. இப்படி பல ஜோடிகள், பல உறவுகள், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐ ஆம் என்ஜாயிங் இட். ஐ ஆம் ஷுர் யூ ஆர் என்ஜாயிங் இட். நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.